ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு கண்ணிலையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐலேஷ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அன்பாக்ஸ் ஓப்பனிங்கில் வந்துட்டு காமிச்சிருப்பேன். வந்துட்டு இது வந்துட்டு வாங்கினா கண் லேக்ஸுக்கு அந்த பிசின் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு ஐலேஷில் பாவிச்சிட்டு இதில் வச்சு ஒட்டி போட்டு இந்த இடத்துல வச்சு ஒட்டி போட்டு அப்புறமா கண்ணுக்கு வச்சா நிற்கும்னு சொல்லி இப்போ அதுதான் ஒரு கண்ணுக்கு வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு இது இவ்வளோ வீதம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல. கண்ணு மூடினண்டா இந்த மாதிரி இருக்கும், கண்ணை திறந்தனண்டா இப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் காஜல் வாங்கினான். அது வந்துட்டு நல்ல திருப்தியாக இருக்குது. அது வந்துட்டு ஓகே. இந்த பசை தான் எனக்கு வடிவாக தெரியல. இப்போ திருப்பு மெட்ட கண் வச்சு பார்க்க போகிறேன். எனக்கு கேமராவில் பிடிச்சி கொண்டு வைக்க தெரியல, அது எங்கேயோ எல்லாம் பயப்படுது. இப்போ திருப்ப வந்துட்டு செய்ய போகிறேன். அந்த பசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பசை வந்துட்டு இப்படி இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அதை ஒட்டுற விதத்தை காட்டுறேன். ஓகே, இப்போ இது இப்படி இருக்கிறதெல்லாம் இது இந்த பக்கம் திருப்புறேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த ரிமூவ் பண்ணி போட்டு இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஐலேஷை கொண்டு போய் இந்த பசைக்கு மேலே வைக்க. நான் பழைய ஒரு ஐலேஷ் தான் பாவிக்கிறேன் சில நேரம், அதனால தான் வந்துட்டு அதை வந்துட்டு பிழைக்குதோ தெரியல செய்கிறதுக்கு. இப்போ இந்த பசையில் நல்லா வந்துட்டு ஒட்டிட்டுது. கொஞ்ச நாள் அதை வந்துட்டு மட்டமாக அமர்த்துறேன். சரியா, முதல்ல அதை செய்யலை, இப்போ அதை ஒன்று செய்திருக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஐயோ, ஓகே, கத்திரிக்கோளெல்லாம் கண்ட பாட்டு குட்டி இருக்குது, அதை பேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இதை உரிச்சு எடுத்து என்னை கண்ணுக்கு எடுத்து போட போகிறேன். நான் இந்த ஐப்ரோ ஷேப் பண்ணுறதெல்லாம் பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக இருக்குது. இப்போ திருப்ப கொண்டு போய் கண்ணுக்கு வைப்போம். கோடிங் போடாமலே போட்டிருக்கேன். இப்போ இதை கொண்டு வந்து கேமரா பார்த்துட்டு இது பழக்கவே இல்லை, குருட்டுக்க ஒரு மாதிரி இருக்கிறேன். நோவுதோ பைத்தியமாக இருக்கான்றான் சொல்லுது பார்க்குது. ஐயோ, வடிவா தெரியலையா? கண்ணிலேயே ஒட்டிட்டு பார்த்துக்கண்டா இதை வச்சுட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு முழு திருப்தி இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்தால் கலண்டு நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கத்தால் விழுகிற மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐலைனர் மாதிரி ஒரு வந்திருக்குல்ல, இது வைக்கிறதுக்கு ஐலேஷ் வைக்கிறதுக்கு, அது வந்துட்டு பெஸ்ட்டு. இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த பக்கத்தால் கலருது. சரி, இது நோ, இது வந்துட்டு பேட். இந்த மாதிரி வாங்காதீங்கோ. இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா முடிக்கு பார்க்க போகிறேன். முடிக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு முடிமயிறு நான் வாங்கினேன். அப்போ முடிமயிறு வந்து வாங்கினது அதை வந்துட்டு இப்போ செய்து பார்ப்போம். ஓகே, என்ன மாதிரி வருதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தலையில் போகணும். நான் சீப்படுத்திட்டு வரேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோட முடியை அழகாக இழுத்து ஒரு போனிடைல் வந்துட்டு போட போகிறேன். ஓகே, இந்த தலைக்கு வந்துட்டு ஒரு போனிடைல் போடுவோம். என்ன மண்டையில் இருக்கிற முடிவெல்லாம் தான் என்ன செய்கிறது, இருக்கும் போதெல்லாம் கட் பண்ணி இப்போ முடிமயிறு வாங்கி ஆட் பண்ணுற மாதிரி ஆயிட்டு. ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதே வடிவா பொடியில் போல லூஸாக நிற்கிது. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா என்னோட முடிமயிரை
போடுவேன். அது நல்ல நீட்டு முடிதான். இப்போ இதுதான் அந்த முடி நான் வாங்கினது. இது எப்படி ரவ் பேண்ட் மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு முடி கூட நீட்டு இதை வந்து நின்றால் என் மண்டையில் எப்படி கட்ட போகிறேன். ஓகே, இப்போ திரும்பி இருந்து செய்கிறேன். ஓகே, இப்போ நேராக இருக்கிறேன் தானே. ஃபஸ்ட்டு நான் இதை வந்துட்டு பின்னி விட போகிறேன். ஓகே, ஏனென்றால் முடியை கட்டும் போது கஷ்டமாக இருக்கு. அதனால் இதை கொஞ்சம் பின்னி விடுவோம். நல்லா இழுத்து கட்டணும், லூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ இந்த முடி மேலே இந்த பூவில் போடணும். அந்த பின்னி போட்டு போடுறதான் மீசி வைக்கிறேன். இந்த பூவில் எவ்வளோ அதுக்கு தாக்கு பிடிக்குமோன்னு எனக்கு தெரியாது. பட் இப்படி நிற்கும். எங்கெல்லாம் நிற்கிதுன்னு எனக்கு தெரியல ஐயா. இப்போ இதை கட்டின பின்னலை கலட்ட போகிறேன். இப்போ என்னம்மா இருக்குன்னு நீங்கள்லாம் பார்க்குறீங்க, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ என்னண்டா, இப்போ அடுத்தது எந்த முடியோடு சேர்த்து அதை பின்ன போகிறேன். எனக்கு இப்படி அவிட்டு விட வேணாம், எனக்கு இப்படி பின்னி எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் அப்படி தான் காட்டினவங்க. ஓகே, இப்போ பூலெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. ஓகே, இப்போ இந்த பின்னுவோம். ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு பின்னுவோம். பின்னி இன்னும் உயர்த்தி இருக்கலாம் போல இங்கே வரைக்கும். ஓகே, இப்போ இந்த முடிவுமே ரெண்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லதாக தான் இருக்குது. இந்த முடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரிஜினல் முடி மாதிரியே இருக்குது. இப்போ இப்போ என்னம்மா இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆட்டினா கொண்டா கொஞ்சம் இந்த இடத்துல அந்த அவங்க ஸ்டெப்ஸாக தான் முடிய வச்சுருக்குறாங்க. அப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம பிடிச்சி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே தான் நிற்கிறேன். என்னம்மா இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டா நான் என்ன பார்க்கலாம். இப்போ மீரா இதை பார்த்தாலண்டா விட மாட்டான். மீராண்ட ரியாக்ஷன் தான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதை எடுத்து இப்படி தடவிக்கொண்டே இருப்பாள். விளக்குதான் அவ்வளோ அழகாக இருக்குது. இருக்கைக்கெல்லாம் முடியை கட் பண்ணி போட்டு இப்போ டோப்பு முடியை வச்சுட்டு விளையாட வேண்டியதான். அழகாக இருக்குதுல்ல. இப்போ பின்னாடி பார்த்தா தான் தெரியும் அழகாக அழகு இல்லையாண்ட. பட் இப்போதைக்கு இது ஓகேயாக இருக்குது. இப்போ இது இதுக்கு வந்துட்டு நான் 10க்கு ஒரு 8 தருவேன். ஓகே, எந்த பொருளும் வந்துட்டு திருப்தியாக இருக்காது தானே. இதுக்கு என் கண்ணை பார்ப்போம் பெண்ணம்மா இருக்குதுன்னு சொல்லி. ஓகே ஓகே, subscribe to my channel.